அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் விட்டாச்சுங்க. இந்த சமயத்தில் குழந்தைங்க விளையாட்டு வேண்டிய ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த சமயத்தில் நீங்கள் இந்த சூப்பரான ஒரு ஹெல்த்தான ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்களேன். திரும்ப திரும்ப கேட்பாங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 6 ப்ரெட்டு இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4 ப்ரெட்டை எடுத்து நான் அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 3-4 குழந்தைங்க சாப்பிட்லாங்க. பாருங்கள், ஒரு 6 ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா க்ரஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 2 பல்ஸ் விட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கனாலும் நல்லா அரைச்சிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. டேஸ்ட்டு நல்லா சொல்லவே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடுறேன். இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ திரும்ப அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப்பு இருக்குங்க தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காயும் எடுத்து நல்லா துருவி எடுத்துடலாம் நம்ம. இது ஒரு 1/2 கப்பு அளவுக்கு வந்துச்சு. நான் 2 வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். செவ்வாழை வேணாலும் எடுத்துக்கலாம். பூம்பழம் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்னதாக நம்ம துண்டுகள் போட்டுக்கலாங்க. இதை வாழைப்பழம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் குவான்டிட்டி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துலாலே கொஞ்சமாக தாங்க செஞ்சுருக்கேன். பாருங்கள், இதுவும் அது கட் பண்ணி அப்படியே வச்சுட்டேன். அதுவும் அப்படியே இருக்கட்டும். நான்ஸ்டிக் மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழத்தை எடுத்து ஃபஸ்ட்டு அந்த நெய்யில் நல்லா நம்ம பொரிச்சு எடுத்துடணும். நம்ம வாழைப்பழம் போட்டதும் உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக ஃப்ளேமை நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பிடித்த மாதிரி ஒரு ரெசிபி தாங்க இது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் பொன்னிறமாக நல்லா பொரிச்சிடணும். இப்போ இதில் என்ன செய்ய போகிறேன், நம்ம துருவி வச்சுருந்து தேங்காவை எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பிரெட் கிரம்ஸையும் நான் சேர்த்துட்றேங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 கப்பு இருக்கும் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட நீங்கள் ஒயிட் சுகர் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வெல்லம் இருந்தாலும் நீங்கள் இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். நம்ம என்ன நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு ஹெல்த்தாகவும் இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம கைவிடாத ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டே நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. வேறு எதுவுமே இதில் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இப்போ நம்ம அந்த நாட்டு சக்கரை போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக இலகல் கொடுத்து நமக்கு எல்லாமே ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகி வரும். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா சில்லுன்னு ஆறட்டும். ஆறுனதும் கையால் ஒரு மிக்ஸ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஒரு பால்ஸ் பிடிச்சிட போகிறோங்க. ரொம்பவும் பெருசாக இல்லாத ரொம்பவும் சின்னதாகவும் இல்லாத ஒரு மீடியம் சைஸில் நம்ம கையால் எந்த அளவுக்கு நம்மளால் பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க எல்லாத்தையுமே. நல்ல அந்த வாழைப்பழத்தோடு நீங்கள் அந்த பிரெட் கிரம்ஸோட தேங்காய் துருவலோடு சாப்பிடும்போது அந்த இனிப்போடு சேர்த்து ஸ்டாண்ட்ஸே இல்லைங்க. அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபியாகவும் இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு குழிப்பணியார பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அது எல்லா குழியிலும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த பால்ஸ் எடுத்து ஒன்று ஒன்றா வச்சுருங்க. உடனே உங்களுக்கு அடிப்பிடிக்கிற போல் ஆகிடும். அதனால் நீங்கள் இப்பயும் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இது ரெடி பண்ணுங்கள். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 உருண்டை தாங்க இருக்கும். அதை நம்ம ஃபைனலாக போட்டு சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு நீங்கள் திருப்பி போட்டுருங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக ஒன்றும் கருக விட்டுறக்கூடாது. அவ்வளோதாங்க. நான் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்கள் குழந்தைங்க கேட்டால் நீங்கள் வீட்டிலேயே கடையில் வாங்காது நீங்கள் ஹெல்த்தாக செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி வெயில் நேரத்திலலாம் குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி நம்ம எந்த ஒரு ரெசிபியும் கொடுக்கக்கூடாதுங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஒரு ½ அன் ஹவர் நீங்கள் டைம் குழந்தைங்களுக்கோசரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ரெசிபிலாம் ஹெல்த்தாக செஞ்சு கொடுத்துடலாம். நான் இன்றைக்கி வீடியோவில் செய்ய போகிற ரெசிபி ஒரு பால் கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறேன். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க. எடுத்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி சேர்த்துட்டு ஃப்ளேவருக்கோசரம் அதுக்கு ஒரு 3 ஏலக்காய் போட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம். நம்ம தேங்காவை எப்பயுமே அரைக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் துருவி சேர்க்கறதுக்கு நம்ம கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் கட் பண்ணி போட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டு அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி நீங்கள் அரைங்க. நமக்கு தேங்காய் நல்லா அரைஞ்சி வந்துடும். திக்கான பாலும் நமக்கு எடுத்துக்கலாங்க. தண்ணி நீங்கள் அதிகம் காட்டாதே. இந்த ரெசிபிக்கு பால் திக்காக எடுத்துக்கோங்க. நம்ம செய்கிற அளவுக்கு நம்ம 1/2 மூடி தேங்காய் நான் எடுத்துருக்கேங்க. பாருங்கள், இந்த மாதிரி திக்காக எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப்பு நான் அரிசி மாவு எடுத்துக்க போகிறேங்க. நம்ம வீட்டில் இருக்கிற இடியாப்ப மாவு தான் நான் எடுத்துருக்கேன். நீங்கள் கடையில் கூட வாங்கி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு, 1 ஸ்பூன் நான் ரீஃபைண்ட் ஆயில் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட நெய் இல்லாட்டி பட்டர் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ சுடு தண்ணியில் நம்ம மாவை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி நான் 1 கப்பு மாவுக்கு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்து மாவை நல்லா ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன்.
நம்ம இந்த மாதிரி எண்ணெய் இல்லாட்டி நெய் ஃபஸ்ட்டு வந்து ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மாவு வந்து கையில் நல்லா ஒட்டாது, உங்களுக்கு நல்லாவே அழகாக வருங்க. நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள், கையில் திரும்ப கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு குலுக்கி சின்ன சின்ன உருண்டையாக நான் வந்து எடுத்துக்கிறேன். ரொம்ப பெருசாகவும் இல்லாத ரொம்ப சின்னதாக இல்லாமல் நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் மாவு வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவும் நான் வந்து பால்ஸ் பிடிச்சி வச்சிட போகிறேங்க. பாருங்கள், எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன்னா, ஒரு பேனில் ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு பசும்பால் சேர்த்துக்க போகிறேங்க. நீங்கள் வந்து மேக்ஸிமம் நீங்கள் செய்யும்போது இந்த ரெசிபிக்கு நீங்கள் வந்து பசும்பாலில் செய்யுங்க. பாக்கெட் பாலை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பசும்பாலில் செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. பால் நல்லா கொதிச்சிச்சு, ஒரு கரண்டி வச்சு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த சமயத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த அரிசி மாவு பால்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம். அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. நம்ம வந்து வீட்டில் அரிசி மாவு இருந்தாலே போதும், நீங்கள் வந்து இந்த ரெசிபியை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், நம்மளும் எல்லாமே விரும்பி சாப்பிட்லாங்க. பாருங்கள், பால் கொதிச்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பால் சேர்த்து ஒன்றா நம்ம வந்து சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துலாம். நீங்கள் வந்து ரொம்பவும் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, அலைக்காக ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்து அப்படியே கொதிக்க வச்சிட வேண்டியதாங்க. இது வேகிறதுக்கு எப்படியும் நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயாவது ஆகும். பாருங்கள், இந்த பால் எல்லாம் நமக்கு அரை அளவுக்கு வந்து நமக்கு வந்து சுண்டி வந்திருக்கு. இந்த வேகிறதுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும். கையால் எடுத்து பார்த்து இல்லாட்டி நீங்கள் உடச்சி பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் வந்து உடச்சி பாருங்கள், நமக்கு வெந்தது தெரியுங்க கரெக்டாக. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து ஒரு அரை கப்பு நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு உங்கள்கிட்ட வெல்லம், ஒயிட் சுகர் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்த உடனே உங்களுக்கு வந்து பால் திரிஞ்ச மாதிரி ஆகிடும், அதே மாதிரி நீங்கள் வெல்லம் சேர்த்தாலும் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக டோட்டலாக நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு செகண்ட் அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். பாருங்கள், நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை எடுத்து நான் வந்து ஃபுல்லாக சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கும் போதும் ஸ்டவ் வந்து நீங்கள் ஆன் பண்ணிடக்கூடாது, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெல்லமும் தேங்காய் பாலும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம ஃபஸ்ட்லேயே நம்ம தேங்காய் பால் அரைக்கும் போது ஃப்ளேவருக்கோசரம் ஏலக்காய் சேர்த்து அரைச்சிருக்கும், அதோடய ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சில்லுனோ இல்லாட்டி அப்படியே எடுத்து கூட நீங்கள் சூடாக கூட சர்வ் பண்ணலாம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு மினி சிக்கன் சமோசா தாங்க செய்ய போகிறேன். நல்ல ஒரு சூப்பரான ஃபுல்ஃபில்லான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இது. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப்பு ஃபுல்லாக நான் வந்து மைதா மாவு எடுத்துருக்கேங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகரும் ஒரு அரை ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த சமோசா வந்து இப்போ மைதா மாவில் செஞ்சுட்ருக்கிறேன். நீங்கள் கோதுமை மாவில் செய்யறதுனால செய்யலாங்க. நமக்கு என்ன டேஸ்ட்டு கொஞ்சம் மைதா மாவில் செய்யும்போது அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப்பு மாவுக்கு ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி மாவு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப லூஸாக இல்லாத, ரொம்பவும் திக்காக இல்லாத. கொஞ்சமாக எண்ணெயை கையில் ஊற்றி மேலே வந்து அப்ளை பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் நான் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுற போகிறேன். இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ அதுக்கு தேவையான ஸ்டஃபிங் வந்து நான் வந்து ரெடி பண்ண போகிறேங்க. நான்ஸ்டிக் மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டு ஒரு அரை கப்பு அளவுக்கு நான் வந்து வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஸ்லைஸ் தான் இந்த மாதிரி வெங்காயத்தை அரிஞ்சிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் அதே மாதிரி அரிஞ்சு சேர்த்துருக்கேங்க. இந்த வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் இருக்கும். வெங்காயத்தை நீங்கள் வந்து ரொம்ப நேரம் நீங்கள் வந்து வதக்க தேவையில்லை, லைட்டாக ஒரு செகண்ட் நீங்கள் வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் இருக்கும், அதோட சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் நான் வந்து கரம் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேங்க. இதில் வேறு எதுவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அதெல்லாம் நான் எதுவுமே சேர்க்கலை. இந்த மசாலா போட்டாலே உங்களுக்கு டேஸ்ட் வந்து ஸ்டஃபிங்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். தண்ணியெல்லாம் நம்ம இதில் எதுவுமே காட்டக்கூடாதுங்க. கம்ப்ளீட்டாக ஃப்ளேமை வந்து நீங்கள் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே சமயம் நம்ம வந்து அடி பிடிச்சிடக்கூடாது. அந்த எண்ணெயிலே நமக்கு வந்து இந்த சிக்கன் வந்து நல்லா உங்களுக்கு வந்து வெந்து வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு பல்ஸ் விட்டு கூட நீங்கள் அந்த மாதிரி சேர்த்து செய்யலாம். ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு, அதுவும் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நமக்கு மாவும் ரெடி ஆகிடும். கரெக்டாக நான் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து தான் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். மாவு ஒரு சரியான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்து சரியாக வந்திருக்குங்க. இப்போ வந்து ஒரு 4 பால்ஸாக நான் வந்து பிடிச்சிக்கிறேன். இப்போ இதை இந்த அளவுக்கு ரொம்ப சின்னதாகவும் இல்லாத ரொம்ப பெருசாகவும் இல்லாத இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மாவு தெளித்து ஒரு உருண்டையை எடுத்து நான் வந்து லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். நல்லா கொஞ்சம் இழுத்தா மாதிரி நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இழுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து இதை வந்து 4ஆக நான் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இதை 2ஆக கட் பண்ணி செய்யறதுனால செய்யலாம். நான் மினி சமோசா செய்கிறதுனால 4ஆக கட் பண்ணி சின்ன சின்னதாக நான் வந்து செய்ய போகிறேங்க. நம்ம கட் பண்ண ஒரு ஷீட்டை எடுத்து ரெடி பண்ண ஸ்டஃபிங் எடுத்து நம்ம ஒரு ஸ்பூன் மட்டும் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து நிறைய வைக்க வேணாம். இந்த கார்னர் அந்த கார்னர் சேர்த்துன மாதிரி நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணி லைட்டாக ஓரத்தெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட போகிறேன்.
அதே பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். நமக்கு ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த சமோசா எல்லாத்தையும் எடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த உடனே ஃப்ளேமை வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து பொரிச்சு எடுத்துட வேண்டியதாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு ஈவினிங் டைமில் கப் ஆஃப் காஃபியோடு நீங்கள் வந்து சாப்பிடும்போது அவ்வளோ ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இந்த சிக்கனோட சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதேமாதிரி நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்போசிட் சைடு இதேமாரி திருப்பி போட்டு அப்படியே பொன்னிறமாக எடுத்துட வேண்டியதான், கருக விட்டுறக்கூடாது. சிக்கனில் செஞ்சாக்கா நமக்கு வந்து இந்த சமோசாலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நிறைய நம்ம வந்து வெரைட்டியில் நான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் நிறைய நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம சேனலில் போய் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமானது எல்லாத்தையும் எடுத்துகிட்டேன். பார்க்கும்போது அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது பார்த்தீங்களா. இருக்கிற செகண்ட் பேட்சும் அதேமாரி போட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேங்க. இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம வந்து சூடாக சாப்பிட்டு பார்க்கலாம். கையில் இருக்கும்போது அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருக்குதுங்க. உள்ள அந்த சிக்கன் ஸ்டஃபிங் கூட சாப்பிடும்போது சான்ஸே இல்லை. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.